ஸ்பீச்ல நம்ம ஆர்டிகல் எரர் பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. இன்னைக்கு ஈச் டே ஈச் எரர் பகுதியோட டே 77 வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க பாருங்க மக்களே, do not use the before the names of individual mountains, lakes, islands, countries, games, etc. அதாவது இண்டிவிஜுவலான மவுண்டைன்ஸ், லேக்ஸ், ஐலாண்ட்ஸ், கண்ட்ரிஸ், கேம்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம டேப் போடக்கூடாதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, கிரிக்கெட்டுன்றது என்ன மக்களே, கிரிக்கெட்ன்றது ஒரு கேம். இதுக்கு முன்னாடி நம்ம டேப் போட்லாம் எழுதக்கூடாது. அப்புறம் செம்பரம்பாக்கம் லேக், இதுக்கு முன்னாடியும் டேப் போட்டு எழுதக்கூடாது. டால் லேக், இதுவும் ஒரு வகையான லேக், இதுக்கு முன்னாடியும் டேப் போட்டு எழுதக்கூடாது. அதே மாதிரி இங்க பாருங்க, should use the before the names of mountain ranges, oceans, seas, rivers, deserts, waterfalls, canals, plains, dams, holy books, newspapers, magazine, group of islands. புரிஞ்சுல? ஹோலி புக்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ், ரிவர்ஸ், டெசர்ட்ஸ், வாட்டர் ஃபால்ஸ், இது எல்லாத்துக்கும் மவுண்டன் ரேஞ்ச், இது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம டேப் போட்டு எழுதணும். எக்ஸாம்பிள் பார்ப்போம் புரியும். இங்க பாருங்க, த ஹிமாலயாஸ்ன்னு சொல்லணும், த வெஸ்டர்ன் காட்ஸ்ன்னு சொல்லணும், த கேங்கஸ்ன்னு சொல்லணும். கங்கா, சரிங்களா? இப்போ ஒரு டவுட் வரும் நம்ம மக்களுக்கு, த ஹிமாலயாஸ் ஓகே, ஆனா இது என்னது, இண்டிவிஜுவல் மவுண்டைன்ஸ் இல்லையா அது அப்படின்னு ஒரு டவுட் வரும். இண்டிவிஜுவல் மவுண்டைனுக்கு எக்ஸாம்பிள் எவரெஸ்ட். எவரெஸ்டுக்கும் ஹண்ட்ரட் கொஞ்சம் கேவலமா இருக்கு. எவரெஸ்டுக்கும் ஹிமாலயாஸுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா மக்களே? ஹிமாலயாஸ் மவுண்டைன் ரேஞ்சுக்கு எக்ஸாம்பிள் மக்களே. எவரெஸ்ட்ன்றது இண்டிவிஜுவல் மவுண்டைன்ஸ்க்கு எக்ஸாம்பிள். சரிங்களா? சரி, எக்ஸாம்பிள் பார்ப்போம், நல்லா புரியும். இங்க பாருங்க மக்களே, the Everest was first climbed in 1953 வருமா, இல்ல எவரெஸ்ட் was first climbed in 1953 வருமா? சூப்பர், தெளிவா இருக்கீங்களே. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல குழப்பறமா இருந்தாலும் ஆன்சர் சொல்லும்போது தெளிவா சொல்றீங்க. அதே மாதிரி the Ganges flows in நார்த் இந்தியா வருமா? வரும், ஏன்னா கங்கான்றது ஒரு ரிவர், அதனால போட்டுக்கலாம். the Kanchenjunga is located in the Himalayas வரும்? வராது மக்களே. கஞ்சன்ஜுங்கா இஸ் லொகேட்டட் இன் த ஹிமாலயாஸ் தான் வரும். ஏன்? கஞ்சன்ஜுங்கான்றது என்னது, எதுக்கு எக்ஸாம்பிள்? வெரி குட், எதுக்கு எக்ஸாம்பிள்? இண்டிவிஜுவல் மவுண்டைன்ஸ்க்கு எக்ஸாம்பிள். அதனால வெறும் கஞ்சன்ஜுங்கா தான் போடணும், த கஞ்சன்ஜுங்கா போட்டா தப்பு. சரி, ஓகே மக்களே, நாளைக்கு நம்ம கேங்கஸ்க்கு முன்னாடி தான் போடணும் பார்த்துட்டோம். இங்க நார்த் இந்தியா இருக்குல்ல, த கேங்கஸ் ஃப்ளோஸ் இன் நார்த் இந்தியா, இன் நார்த் இந்தியா தான் போடணுமா, இல்ல இன் த நார்த் இந்தியா போட்டுக்கலாமா அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். யோசிச்சுக்கிட்டே இருங்க. சரிங்களா? தேங்க்யூ.